ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் வச்சு சூப்பர் ஹெல்த்தியாக யம்மியாக குட்டீஸ்க்கு ஒரு கேரட் புட்டிங் செஞ்சு கொடுப்போமா. அதுக்கு நான் ஒரு 6 கேரட் எடுத்து கழுவிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் கட் பண்ண கேரட்டை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 3/4 டம்ளர் பால் ஊற்றி அதை 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். கேரட் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் அது வேக வச்சு எடுக்கணும். கூடவே 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்குவோம். இப்போ கேரட்டையும் வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்து அதை மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 10 கிராம் அகர் கலந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சி வரும். கரைஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற கேரட் வேர்க்கடலை விழுத்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுடலாம். இப்போது ஒரு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஊற்றிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். நான் 1 ஹவர் தான் வச்சேன், அதுலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் அதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக யம்மியாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கேரட் வேர்க்கடலை வச்சு ஒரு புட்டிங் ரெடி. இதை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கே இதை செஞ்சு அசத்தலாமா? பாய்.